ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் லேர்ன் சேவ் வித் இன்வெஸ்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாப்டர் 2ஓட பார்ட் 3 வீடியோ இது. ஸோ கண்டினியூஷன் பார்ட் விச் இஸ் த ஃபைனல் பார்ட் ஆஃப் திஸ் சாப்டர், ஓகேவா? ஸோ இந்த வீடியோட சாப்டர் 2 வந்து எண்ட் ஆகிரும். ஸோ இந்த டாபிக் நம்ம எதோட கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் அண்ட் கஸ்டமர். ஸோ மார்க்கெட் அண்ட் கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட், இந்த மாதிரி மார்க்கெட் அண்ட் கஸ்டமரை எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜிக்காக அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த டாபிக், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதில் என்ன பார்க்க போகிறோம், மார்க்கெட் அண்ட் தென் கஸ்டமர். ஸோ இதுக்கு நான் எந்த பிராண்டை வந்து சூஸ் பண்ணி சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாமினோஸ். ஸோ டாமினோஸ் பீஸா எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த பிராண்டை வச்சு தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம், எப்படி வந்து மார்க்கெட் அண்ட் கஸ்டமரை அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 4 பீஸ் ஆஃப் த மார்க்கெட்டிங். என்ன 4 பீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டாமினோஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் என்ன ப்ராடக்ட், பீஸா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், அது என்ன ஃப்ளேவர்ஸில் கொடுக்கணும், என்ன சைஸில் கொடுக்கணும், இதெல்லாம் முடிவு பண்ணுறது. நெக்ஸ்ட்டு என்னென்னா பிளேஸ். ஸோ நம்ம அதை வந்து ஆஃப்லைனில் கொடுக்கணுமா, ஆன்லைனில் கொடுக்கணுமா, ஆப் மூலமாக. ஸோ இதுதான் வந்து இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறது பிளேஸ். ப்ரைஸிங், என்ன ப்ரைஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து சீசனல் டைமில் நம்ம ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணலாமா, நிறைய ருபீஸ் 99 ருபீஸ்க்கு பீஸாலாம் இருக்கும். ஸோ என்ன ப்ரைஸ் வந்து நம்ம இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி நம்ம இதை ப்ரமோட் பண்ணலாம். இப்போலாம் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலமாக தான் அதிகமாக வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க. டெலிவிஷன்ஸ்லாம் அதிகமாக எதுவும் என்ன பண்ணுறதில்ல, இப்போலாம் கொடுக்குறதே இல்லை. ஏன்னா அவங்க டார்கெட் அப்படி. இப்போ டார்கெட் வந்து யங் ப்ரொஃபஷனல்ஸ், யங் பீப்புள்ஸ், இவங்களெல்லாம் தான் பீஸாஸில் இதெல்லாம் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. கரெக்டாக வயசானவங்க இவங்கெல்லாம் வந்து அதிகமாக அதை கன்சியூம் பண்ண மாட்டாங்க, ஓகேவா? ஸோ அப்போது எங்கே டார்கெட் பண்ணால் இவங்களை நம்ம பிடிக்கலாம் அப்படின்ட்டு சோஷியல் மீடியாவில் டார்கெட் பண்ணுறது இந்த ப்ரமோஷன்லாம், சரியா? ஸோ அப்போது இந்த 4 பீஸ் வந்து நம்ம மார்க்கெட்டிங்கில் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டிங் ஓரியன்டேஷன்ஸ். மார்க்கெட்டிங் ஓரியன்டேஷன்ஸ், இது என்ன மார்க்கெட்டிங் ஓரியன்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, சேம் அதே மாதிரி தான். இதில் ப்ராடக்ட், அதாவது பீஸாவை ஓரியன்ட் பண்ணி இருக்கிறது டாமினோஸ் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன், அந்த பீஸா எங்கே ப்ரொடக்ஷன் ஆகும், எங்கே நடக்கும், அந்த ஃபேக்ட்ரியில், கிச்சனில், கரெக்டாக? ஸோ அப்போ அந்த டூல்ஸ், அங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சர்டு க்ளீனான அந்த ஸ்பேஸு, இதெல்லாம் வந்து டார்கெட் பண்ணுறது இந்த ப்ரொடக்ஷன் ஓரியன்ட், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் ஓரியன்ட். ஸோ அது எப்படி இந்த சேல்ஸ் பண்ணணும் இந்த டாமினோஸ் பீஸாவை. ஸோ எப்படி நம்ம சேல்ஸ் பண்ணலாம், ஆஃபர் கொடுக்கலாம், டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம், கூப்பன்ஸ் கொடுக்கலாம், இந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து எந்த மாதிரியான கஸ்டமர் மார்க்கெட் வந்து நம்ம டார்கெட் பண்ணணும், அதை வந்து கஸ்டமர் அண்ட் மார்க்கெட் ஓரியன்டில் பார்ப்போம். கஸ்டமரோட நீட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது, ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட்டிங்கோட மெயின் கோல்ஸ் தான் என்ன. இது வந்து டாமினோஸ்னே இல்லாமல் பொதுவாகவே மார்க்கெட்டிங்கில் இதுதான் கோல்ஸாக இருக்கும். என்ன கோல்ஸாக இருக்கும், நம்மளுக்கு கஸ்டமருக்கு ஒரு பெஸ்ட் டெலிவரிங் எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கணும். அதே மாதிரி அவங்க கொடுக்குறாங்களா டாமினோஸில், இப்போ ½ அன் ஹவர்க்குள்ளே நான் டெலிவரி பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு கோலாக இருக்கும், கரெக்டாக? ஸோ அப்போ அந்த கஸ்டமருக்கு ஒரு பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் ரிலேஷன்ஷிப்பை. வாங்க இந்த ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், லாயல்ட்டி ப்ரோக்ராம் இருக்குது எங்களோட டாமினோஸில், ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். எஸ்டாப்ளிஷ் மட்டும் பண்ணால் போதுமா, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி லாயல்ட்டி கார்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஒன் டைம் வாங்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த டைம் வாங்குறப்போ இதுக்கு ப்ரைஸ் கம்மி, இந்த கார்ட் நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். நெக்ஸ்ட் டைம் வரப்போ நீங்கள் இதை வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரைஸ் கம்மியாக வாங்கிக்கலாம். ஸோ அது மாதிரி வந்து இது ஃபேஸாக போகும், மேலே ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்லி நம்ம ரிலேஷன்ஷிப்பை என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணுமா, இல்லை அதுக்கும் மேலே ஏதாவது நம்ம கஸ்டமரோட க்ரோ பண்ணணும்னு நினைக்கணுமா? கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப்பை க்ரோ பண்ணணும், என்ன பண்ணணும் நினைக்கணும். ஸோ இந்த மாதிரி திரும்பவும் வந்து ஆர்டர் பண்ணுங்கள், ஸோ இந்த மாதிரி வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அப்போனா தானே நம்மளுடைய க்ரோ ஆகும் நம்மளோட பிராண்டு. ஸோ இதுதான் வந்து மெயின் கோல்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங்கே. ஃபஸ்ட்டு கஸ்டமருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும், அப்புறம் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அதை மெயின்டைன் பண்ணணும், அப்புறம் க்ரோ பண்ணணும். இதான் என்னது மெயின் கோல்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். இப்போ மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் கமிங் டு த கஸ்டமர், அவங்களுக்கு 2 வேர்ட்ஸ் வந்து அடிக்கடி நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும், கஸ்டமர், கன்சியூமர் அப்படின்ட்டு, ஓகேவா? இப்போது நம்மளுக்கு டாமினோஸில் இந்த மாதிரி வந்து ஒரு பர்சன் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க, ஓகேவா, அவங்க சன்காக. ஸோ இப்போ ஆர்டர் பண்ணப்போ ஃபாதர் வந்து என்ன பண்ணுறாரு, பே பண்ணுறாரு, ஓகேவா? பே பண்ணி அதை சாப்பிட்றது யார், சன் தான் வந்து என்ன பண்ணுறாரு, பீஸா சாப்பிட்றாரு, ஓகேவா? ஸோ இப்போது நம்மளோட டாமினோஸ் பொறுத்த வரைக்கும் இதில் யார் கஸ்டமர், இந்த பீஸாவை காசு கொடுத்து வாங்கினவர் தான் யார், கஸ்டமர். பட் இவரை நம்ம கன்சியூமர்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஏன்னா இவர் அதை கன்சியூம் பண்ணலை, பீஸாவை இவர் சாப்பிடல. யார் சாப்பிட்டா, அவர் சன் தான் சாப்பிட்டார், சரியா? இப்போது நம்ம ப்ரைஸ் ரிலேட்டடான குவரிஸ் ஏதாவது கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கான்லாம் நம்ம யாரை கேட்டால் தெரியும், இந்த ஃபாதர் அவர் சொல்கிற முடிவில் தான் தெரியும். டேஸ்ட் வைஸ் பார்க்குறோம், நம்ம ப்ராடக்டோட குவாலிட்டி வைஸ் பார்க்குறோன்னா யார்கிட்ட கேட்டால் தெரியும், நல்லா இருக்கா தம்பி அப்படின்னு யார்கிட்ட கேட்டால் தெரியும், சன். இப்போ புரியுதா, கன்சியூமர்னா யார், கஸ்டமர்னா யார், பர்ச்சேஸ் பண்ணுறவங்க, இந்த ப்ராடக்டையோ சர்வீஸையோ பர்ச்சேஸ் பண்ணுறவங்க கஸ்டமர், அண்ட் ஃபைனலாக அதை யூட்டிலைஸ் பண்ணுறவங்க. இந்த பீஸாவை யார் யூட்டிலைஸ் பண்ண, யார் சாப்பிட்டா,
சன். ஸோ சன் வந்து என்ன பண்ணாரு, பீஸாவை சாப்பிட்டாரு. அவர் தான் கன்சியூம் பண்ணாரு. அவர் தான் அந்த ப்ராடக்ட்டை யூட்டிலைஸ் பண்ணாரு. அவங்க தான் கன்சியூமர். சரியா? ஸோ இதான் வந்து கன்சியூமருக்கும் கஸ்டமருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த கஸ்டமரோட பிஹேவியரை அனலைஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் கஸ்டமர் பிஹேவியர்னா என்ன? கஸ்டமர் வந்து ப்ராடக்ட்டை எப்படி வாங்குவாங்க, எதை யோசிச்சு வாங்குவாங்க, எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில், இதுக்கப்புறம் அடிக்கடி வாங்குற அந்த ஃப்ரீக்வன்சி இன்டர்வல் என்ன, அவங்க பையிங் பேட்டர்ன் என்ன, அவங்க எதை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க, எதை வந்து சாய்ஸாக எடுக்கிறாங்க, இதுதான் என்னது கஸ்டமர் பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ 3 elements வேர் கான்செப்ஷுவல் டொமைன்ஸ் ஆஃப் த கஸ்டமர் பிஹேவியர். என்னென்ன த்ரீ கான்செப்ஷுவல் டொமைன்ஸ்? எக்ஸ்பிளைன் ஹவு கஸ்டமர் பர்ச்சேஸ் த ப்ராடக்ட், ஷாப்பிங் ஃப்ரீக்வன்சி அண்ட் பையிங் பேட்டர்ன், ப்ராடக்ட் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் சாய்ஸஸ். இதான் என்னது கஸ்டமர் பிஹேவியரோட 3 elements ஆஃப் கஸ்டமர் பிஹேவியர், கான்செப்ஷுவல் டொமைன்ஸ். ஓகேவா? ஓகே. எப்படி வந்து ஒரு கஸ்டமரு எப்படி ஒரு ஃபைனலான ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணி அந்த கஸ்டமருடைய சைக்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னலாக அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்பாங்க. ஓகேவா? ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்துருப்பாங்க, இல்லை யாராவது அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை சோஷியல் நார்ம்ஸ் மூலமாக வந்திருக்கும், இல்லை கம்பெனியுடைய மார்க்கெட்டிங் எஃபர்ட்ஸ் மூலமாக அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும், டாமினோஸ் இப்படி இருக்குது இது மாதிரி இருக்குன்னு, இல்லை என்விரான்மெண்ட் எலமெண்ட் மூலமாக தெரிய வந்திருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்பாங்க. அது அவங்களுக்கு டாமினோஸ் பீஸா வாங்குறதுக்கு தூண்டிருக்கும் இல்லையா? இன்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும். இவங்களுக்கே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பீஸா சாப்பிட்டா ஓகேவா இருக்கும், இல்லை வேறு யாராவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வந்து செமையாக இருக்கும், இது வந்து நம்ம ஸ்டோரியிலலாம் போடலாம், வா ஒன் டைம் அது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அவங்களுக்கு இன்டர்னலாக அவங்க பேசினதெல்லாம் என்ன ஆகிருக்கும், இன்டர்னலாகவும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கும். ஸோ அப்போது எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் இன்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் அவங்களுக்கு டாமினோஸ் பீஸா ஆர்டர் பண்ணணுன்ற டெசிஷன் வந்து அவங்க எடுக்கிறாங்க. கரெக்டாக? அவங்க டெசிஷன் எடுக்கிறப்போ என்னென்ன விஷயம்லாம் யோசிப்பாங்க, ஏதாவது இது வாங்கினா நம்மளுக்கு ப்ராப்ளம் வருமா, இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கா, அண்ட் தென் வந்து என்ன ப்ரைஸு, இது வாங்குறனால நம்மளுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ், ஃபைனலாக சரி வாங்கிடலாம் அப்படிங்கிற சாய்ஸ் மேக் பண்ணுறது. இப்படி தான் டெசிஷன் மேக்கிங் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், டெசிஷன் மேக் பண்ணி வாங்கி முடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட வேலை என்னவா இருக்கும், அவ்வளோதான், அது கன்சியூம் பண்ணிவிடுவாங்க, அவ்வளோதான். பட் அதுக்கப்புறம் தான் போஸ்ட் டெசிஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி இந்த டாமினோஸோட வேலை ஆரம்பிக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து ரிப்பீட்டாக பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறாங்க, அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதே வந்து அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா என்ன ஆகும், அந்த இடத்துல ரிப்பீட் பர்ச்சேஸ் நடக்காது, ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? இதுதான் என்னது போஸ்ட் டெசிஷனில் நடக்கிற திங்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு மார்க்கெட் அண்ட் கஸ்டமரை எப்படி அப்ரோச் பண்ணணும், இந்த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டில் எப்படி வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் which is the final topic of this external environment, which is competitive strategy. இப்போ காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜினா என்ன? காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜினா அதுக்கு தெரியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். சரியா? ஸோ காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போது நம்ம ஒரு பிராண்டு, ஏதாவது ஒரு பிராண்டு, இதுக்கு என்ன வச்சுக்கலாம்னா டிமார்ட் சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜிக்கு. ஸோ டிமார்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? இப்போ ரீசெண்டாக எல்லாருமே டிமார்ட் தான் போகிறாங்க. ஏன்னா அவங்க வந்து லோ ப்ரைஸில் எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கலாம், பல்காக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு உள்ளே போகிறாங்க. கரெக்டாக? அந்த நம்பிக்கை பேர் தான் அந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். என்ன தான் வெளியில் வந்து பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டு, நிறைய ரீட்டைல் பிரான்ச்சஸ் எல்லாமே இருக்குது, இருந்தாலும் டிமார்ட் இப்போ அதிகமாக தெரியுது, வேல்யூபிளாக தெரியுது அப்படிங்கிறது தான் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். ஓகேவா? அந்த வேல்யூ க்ரியேட் பண்ணியிருக்காங்கல்ல, அதுதான் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். ஸோ இந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜை எப்படி நம்ம வந்து மக்கள் மத்தியில் சஸ்டெயின் பண்ணுறது, கிரியேட் பண்ணுறது, அதுக்கு பேர், அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பேர் தான் காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? ஸோ பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக சேம் ரிசோர்ஸஸ் அதே கஸ்டமருக்கு தான் வந்து கம்பீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது காம்படிட்டிவ் அட்வான்டேஜை உருவாக்குறது மட்டும் இல்லாமல் அதை தக்க வச்சுக்கிறது தான் காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்கிறனால என்ன ஆகும், அதிகமாக ப்ராஃபிட் லாங் ரன்ல இருக்கும். கரெக்டாக? ஸோ மக்கள் மத்தியில் நம்ம ஒரு பேரை கிரியேட் பண்ணிட்டோம்னா ரொம்ப நாள் புதுசாக என்ட்ரன்ஸ் த்ரெட் இருந்தாலும் நம்மளை தான் வந்து நோக்கி மக்கள் வருவாங்க. ஓகேவா? ஸோ காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கம்பெனி வந்து சர்வைவ் ஆகுதுன்னா, அதாவது ப்ராஃபிட்டுக்கு லீட் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா 3 ஃபேக்டர்ஸ்னால. ஒன்று, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குக்கீஸ் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதுதான் நம்மளுக்கு வேல்யூ. கரெக்டாக? இதை நம்ம வந்து ஒரு 10 குக்கீஸ் வந்து ஜஸ்ட் 20 ரூபீஸ்க்கே கொடுக்குறோம் அப்படிங்கிறப்போ அதுவும் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, பாசிட்டிவ் ஆயிடுச்சு. ஸோ அவங்க சைட்லேருந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, வேல்யூ கிரியேட் ஆயிடுச்சு. அவங்க எவ்வளோ ப்ரைஸ் வச்சாலும் அவங்க பே பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. கரெக்டாக?
அப்போ நம்ம சைட்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த குக்கீஸ்க்கான காஸ்ட்டை நம்ம என்ன பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும். இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, 3 ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்ல வராங்க. ஸோ வேல்யூ, ப்ரைஸு, காஸ்ட்டு. ஓகேவா, டன். இதை வந்து மறக்காதீங்க. இண்டஸ்ட்ரி அண்ட் காம்படிட்டிவ் அனலைசிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஆல்ரெடி நம்ம பண்ணது தான். ஸோ என்ன ப்ரெஷர் அப்படிங்கிறதையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, அந்த டெப்த் என்ன, எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன நம்ம யூஸ் பண்ணுறோம் டூலா, போர்ட்டர் 5 ஃபோர்ஸஸ் மாடல். ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜியில் சொல்ல வராங்க. 2 க்ரைட்டீரியா இருக்குங்கிறாங்க. என்ன 2 க்ரைட்டீரியானா, நம்ம பார்த்தாதே காம்படிட்டிவ் அட்வான்டேஜை கிரியேட் பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ கிரியேஷன் ஆஃப் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். ஓகேவா, டன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீ சக்ஸஸ் ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட் என்னது, கீ சக்ஸஸ் ஃபேக்டர்ஸ். ஸோ மார்க்கெட்டில் நம்மளோட பிராண்ட் ஒரு பொசிஷனுக்கு வரணும், ஒரு ப்ராப்பரான ஒரு பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னா இந்தந்த ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம செக் பண்ணணும். ஸோ என்ன ஃபேக்டர்ஸு, ஒரு கம்பெனி ஒரு இண்டஸ்ட்ரி வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா இதெல்லாம் ப்ரீ ரெக்விசிட்ஸ்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அதுதான் என்னது, இந்த கீ சக்ஸஸ் ஃபேக்டர்ஸ். ஸோ எப்படி நம்ம இந்த கீ சக்ஸஸ் ஃபேக்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது, அதுக்கு 3 கொஷின்ஸ் இருக்குது. என்னென்னா, ஆன் வாட் பேசிஸ் டு கஸ்டமர் சூஸ் பிட்வீன் கம்பீட்டிங் பிராண்ட். என்னதான் ரிலையன்ஸ் இருந்தாலும், என்னதான் சூப்பர் மார்க்கெட் இருந்தாலும், லோக்கலில் வந்து புதுசாக ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணாலும் டிமார்ட்டுக்கு மட்டுமே ஏன் வராங்க அப்படின்ற ஒரு கொஷனுக்கு அவங்க வந்து என்ன பண்ணணும், ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு, இந்த மாதிரி நம்ம என்னென்னலாம் விஷயத்துக்கு என்னென்ன ரிசோர்ஸஸ், என்னென்ன காம்படிட்டிவ் கேப்பபிலிட்டிஸ்லாம் தேவைப்படுது இந்த சக்ஸஸ்க்கு அப்படிங்கிறதுக்கான ஆன்சர். இந்த ஹியூமன் கேபிட்டல், அந்த நம்ம டிமார்ட்டில் கொடுக்குற குவாலிட்டி, நம்ம பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுற அந்த குவான்டிட்டி, அண்ட் தென் அந்த சர்வீஸ்க்கான காஸ்ட்டு, இது எல்லாமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம்ல. இதுதான் செகண்ட் கொஷின். தேர்ட் என்னென்னா, நம்ம இந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜை தக்க வச்சுக்கணும்னா என்ன தேவை, அவங்க லோ ப்ரைஸில் கொடுக்குறத அப்படியே கண்டினியூ பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இதுதான் என்னென்னா இந்த 3 கொஷின்ஸ். ஓகேவா, என்னது, கீ சக்ஸஸ் ஃபேக்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான 3 கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ், கம்பீட்டிங் பிராண்டிங்ஸ் இருந்துமே ஏன் கஸ்டமர்ஸ் நம்மளை சூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு, ரிசோர்ஸஸ் அண்ட் காம்படிட்டிவ் கேப்பபிலிட்டிஸ். அண்ட் தேர்டு, காம்படிட்டிவ் அட்வான்டேஜை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு என்ன நம்மளுக்கு நீடு. இதான் என்னென்னா கீ சக்ஸஸ் ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனல் லாஸ்ட் டாபிக் ஆஃப் திஸ் சாப்டர் விச் இஸ் 5 ஸ்டெப்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப். ஸோ காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான 5 ஸ்டெப்ஸு. ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, நம்ம டிமார்ட்டாக இருக்கும் இப்போ. ஓகேவா, நம்ம வந்து யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்கிறோம், டிமார்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டிமார்ட்டுக்கு யார் யாரெல்லாம் காம்படிட்டர்ஸ், ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட், இந்த மாதிரி வந்து என்னென்னலாம் நம்மளுக்கு காம்படிட்டர்ஸ் இருக்காங்களோ எல்லாத்தையும் எடுத்து எழுதுங்க. ஓகேவா, ஸோ அவங்க எந்த அளவுக்கு, இப்போ ரிலையன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கம்பெனி. ஸோ அவங்களுடைய ப்ராடக்ட்டுங்கிறப்போ எல்லாருமே மக்களுக்கு அங்கேயும் வந்து போகிறதுக்கு அப்படிங்கிறது சான்சஸ் ஹை. ஸோ அப்போது யார் காம்படிட்டர்ஸ் அண்ட் ஹவு பிக் ஆர் தே அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்பு, அவங்களாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அப்போது ரிலையன்ஸ் இருக்காங்க, அவங்க என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே டிமார்ட் போனால் கிடைக்கும்பா அப்படிங்கிறது சொல்கிறோம்ல. அப்போது அவங்க என்னென்ன ப்ராடக்ட், என்னென்ன சர்வீஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க, அதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தேர்டு, அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை நம்ம என்ன பண்ணணும், டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ அவங்க ஃபினான்ஷியலாக என்ன பொசிஷனில் இருக்காங்க, அவங்களுடைய ப்ரைஸ் காஸ்ட்லாம் என்ன அட்வான்டேஜில் இருக்குது, ஸோ அவங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் எப்படி இருக்குது, ஹியூமன் ரிசோர்ஸ் எப்படி வச்சுருக்காங்க அவங்க, இதுதான் வந்து தேர்டு. ஸோ இது ஸ்ட்ரென்த்தை நம்ம என்ன பண்ணுறோம், டிட்டர்மைன் பண்ணுறோம். ஃபோர்த் என்ன பண்ணுறோம், அவங்க என்னென்ன இடத்துலலாம் வீக்காக இருக்காங்க, என்னென்ன ஏரியாஸில் லேக் ஆகுறாங்க, வேர் தேர் லேக்கிங் அப்படிங்கிறது தான் ஃபோர்த் பாயிண்ட். ஃபிஃப்த் பாயிண்ட், இப்போ நம்ம அனலைஸ் பண்ண எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குறது. புட் ஆல் த இன்ஃபர்மேஷன் டுகெதர், ஃபில் த கேப், ஸ்ட்ரென்த் அண்ட் எக்ஸ்ப்ளாய்ட் வீக்னஸ். அவங்களோட வீக்னஸை நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட பலமாக ஆக்கிக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து என்ன இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு பிஸ்னஸ் இதை வச்சு பண்ண முடியும், ஸோ என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இதை வச்சு நம்ம பண்ண முடியும், எப்படி நம்ம காம்படிட்டர் வீக்னஸை நம்ம பலமாக கொண்டு வர முடியும், இதெல்லாமே அனலைஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய ஒட்டுமொத்த ஃபும்முடைய சக்ஸஸ்க்கு நம்மளுக்கு ஐடியா கிடச்சிரும். இதுதான் 5 ஸ்டெப்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப். ஓகேவா, ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா என்டையர் சாப்டர் 2. ஸோ இப்படி தான் இப்போ நான் சொன்னதை வச்சு தான் நம்ம எக்ஸ்டர்னல், நம்ம கம்பெனிக்கு வெளியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரி என்விரான்மெண்ட், அதாவது ப்ரெஷர்ஸாக இருக்கட்டும், மார்க்கெட்டு, கஸ்டமரு, காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி, அதாவது காம்படிட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருமே நம்மளுக்கு வெளியில், கம்பெனிக்கு வெளியில் இருக்கவங்க. ஸோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த சாப்டர் 2. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது முடிச்ச கையோட நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் ப்ரொவைட் பண்ணுறேன் இந்த டாபிக் பேஸ்டு கொஷின் பேங்க், காஸ்மிக் கொஷின் பேங்காக நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். ஓகேவா, ஸோ ஓகே கைஸ், ஸோ சால்வ் பண்ணிவிட்டு சாப்டர் 2 டன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வி வில் see in the next சாப்டர். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வி வில் see in the next chapter. Until then, this is Shweta signing off. Thank you.